லவ் ஆஃப் தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் நம்ம ஃபோர்த் எபிசோட் பார்க்க போகிறோம். ட்ராமா ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். ஒரு வேளை எங்கேயாவது காப்பரேட் கொடுத்து முக்கியமான சீனை கட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் திரும்ப அப்லோட் பண்ணுற எபிசோட்லேருந்து கண்டிப்பாக அந்த சீனை கட் பண்ண சீனு என்ன கதைன்றதை நான் வந்து ரீகேப் கொடுக்குறேன். சரி வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இதுதான் அந்த விளக்கு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து ஹீரோ பிங் பார்த்துட்டு இது என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது, உண்மையாலே நீ போய் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அங்கே ஜியாங்கோ மலை வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி அந்த மலையை காட்டிட்டு அங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. எல்லாரும் வந்து தலைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, லீடர் லார்டுக்காக. அப்போ வந்து அவர் கரெக்டாக வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமே எல்லார்ட்டு முன்னாடியும் இன்னைக்கு கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறாரு. நேற்று காட்டு பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லையில் அங்கே ஒரு கண்ணாடி இருந்துச்சு இல்லையா போன எபிசோடில், அது பேர் வந்து ஒயிட் மூன் மிரர் சொல்கிறாங்க. அந்த கண்ணாடி முன்னாடி வந்து ஒரு தீய சக்தி வந்துருச்சு, அந்த கண்ணாடியோட சாபத்தினால அது அப்படியே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறப்போ உனக்கே தெரியும் நம்மளோட ஜியாங்கி மலை எவ்வளோ அமைதியான பிளேஸ்ன்ட்டு. அது வந்து டிராகன் ராஜாவாலையும் அந்த ஒயிட் ரிவராலையும் பிரச்சனை வரதெல்லாம் அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் இங்கே தீய சக்தி வரவே கூடாது, அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை முறுக்குறாரு. ஹீரோ எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அந்த ஒயிட் மிரர் வேறு யாரும் கிடையாது, ஹீரோவுடைய தம்பி தான் கூட. யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம மலைக்கு வந்து சில விருந்தாடிகள் வராங்க, அழகை பார்த்து ரசிக்க அவங்களை நல்லா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அந்த விருந்தாடி தான் காமிக்கிறாங்க. ரொம்ப ஆரவாரமாக வந்து எல்லாரும் ஜோஷாக வர வைக்கிறாங்க. எல்லாருமே நல்லாவே வரவேற்று இருக்கப்போ ஹீரோயினும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் தான் அப்படி இருக்குது, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லல, இதான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லல. வர்றவங்க யார் தெரியுமா, ராஜ வீட்டுக்காரவங்க. அவருக்கு கண் பார்வை வேற இல்லையா, அவர் ரொம்ப அழகாக இருப்பாராம், அவர் கூட அவங்க காதலியும் வராங்களாம் அப்படின்னு சொல்லல. யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சுக்கிட்டே இருக்கா. யாருன்றது இதை மாதிரி அவர் பேர் வந்து ஜூ ஜியாங் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவங்க வராங்க, நம்ம கீழே குனிகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கண்ணை பறிச்சிருப்பா இல்லையா, ஜூ ஜியாங் அவன் தான். அவன் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப இதுவாக பார்த்துட்டு இருக்கா யாருன்ட்டு. இன்னும் பார்க்கல ஹீரோயின். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா, அது வராங்க பாரு அவங்க தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அவனை பார்த்தோன்னே நம்ம நாடும் போயிடுச்சு, இவனுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கி மனசுடைஞ்சு அதே இடத்துல அவன் போகிறத ஏக்கமாக பார்க்குறா. அங்கே அவனும் வந்து கம்முன்ட்டு தான் போகிறாங்க எல்லாருமே. அவங்க வந்து போயிட்டுருக்கையில் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜுயாங்கி சொல்லிக்கிட்டே போகிறா. ஹீரோயினுக்கு எமோஷனலாக கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி அவள் லவ்லாம் பண்ணியிருந்திருப்பா இல்லையா. அப்போ எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதை மாதிரி பல விஷயம் நடந்திருக்கும். இவ வந்து ரொம்ப சோகமாக இருக்கா ஹீரோயின். சுயா வந்து சமாதானப்படுத்துகிறா, நீ ஏன் வருத்தப்படுற, நீயும் லியோனாட்டை சேர்ந்தவன்றது எனக்கு தெரியும்ல, உங்கள் நாட்டாட்களை பார்க்கும் உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே வந்து ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவன் எப்பயும் விளாடுற அந்த செஸ் மோட் மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். இங்கே இவளை பார்த்துக்கிறது ஜுயாங்கி தான் போல இருக்கு. அவள் மட்டும் ஏன் இறந்து போகலன்னா வந்து அவங்க வந்து வேறு நாட்டில் தான் இருந்திருப்பாங்க. அடிக்கடி தான் ஹீரோயின் நாட்டுக்கு வருவாங்க. போர் நடக்கையில் அவள் வந்து வந்திருக்க மாட்டா, அவங்க ஊரில் இருந்திருப்பா, அதனால தான் உயிரோடு இருக்கா. இப்போ வந்து ஜுயாங்கி தான் வந்து ஜியாங்கை பார்த்துக்கிறா. இது மாதிரி என்ன ஆச்சு, என் கண்ணு வரதை பற்றி நீ எதுவும் போய் பேசுனியா அவங்கள்ட்ட இமோட்டல்ஸ்கிட்ட கேட்கையில், ஆமாம் அவங்க சீக்கிரம் அவங்க கண்ணு திரும்பி வந்துடும், கொஞ்ச நாள் நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 6 மாதம் சொல்லையில் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடு, அதை பார்த்தா தான் அவங்க வியந்து எனக்கு டக்குன்னு கண்ணு வர செய்வாங்க, இல்லைனா அவங்க நாள் கடத்துவாங்க, எனக்கு கண் எப்படியாவது வந்துடணும்னு இவன் சொல்கிறா. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்ற மாதிரி இவ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் வந்து ஜியாங்க்கு தான் சாப்பாடு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீடு வரைக்கும் வந்துட்டா, வெளியவே நிற்கிறா, உள்ளக்க போக மனசு வரலை. ஃப்ளாஷ்பேக்கில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஜியாங்க பக்கம் போயிருப்பா. அப்போ உள்ளே பேசிட்டு இருப்பாங்க, ஒரு தப்பும் பண்ணாத நீ உங்கள் அப்பா தப்பு பண்ணதுக்காக அப்போ உன் கண்ணை பறிச்சுட்டு, அது ரொம்பவே தப்பு, அவள் பண்ணது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியும் அவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், அவள் நாடு போச்சு, அவள் மக்கள் போச்சு, அது போக அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அண்ணன் இறந்துட்டாங்க, அந்த கோவத்தில் அவள் பண்ணது தப்பே கிடையாது, அவள் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லல. இங்கே ஹீரோயினுக்கு மனசே உடைஞ்சு போச்சு, நம்ம பண்ணது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு, தயவு செய்து இப்போ கூட அவள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நின்றா அவங்கள நீங்கள் எதிரியாக பார்ப்பீங்களா உங்கள் காதலியாக பார்ப்பீங்களான்னு கேட்டால், என் காதலியாக மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லையில் இவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவனுக்காக தான் வந்து இவ இருக்கா. இனிமே வந்து நான் உங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கும் உங்கள் மனசில் இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்டிருப்பா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு நிரபராதியை நம்ம வந்து தண்டிச்சிருக்க கூடாது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகையில் போகையில் ஏதோ ஜாமானை தட்டி விட்டு போயிடுறா. அந்த சத்தம் வந்து ஜுயாங்கி கேட்டுடுது. அவள் வந்து வெளியே வரா. ஹீரோயின் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கதை பார்த்து ஜுயாங்கி வந்து, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஆச்சரியப்படாமல் கேட்குறா.
இத மாரி இப்பயாவது நீ அவர நிம்மதியா இருக்க விடு. நீ பண்ண வேலைனால அவர் கண்ணு இழந்து எவ்ளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே உனக்கு கிடையாது. இப்படி ஏன் அவர் கண்ண நீ எடுத்திருக்க கூடாது." அப்படின்னு சொல்லி இவ திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, "அப்பா வந்து தீய சக்திய வணங்கி இது மாரி ஒரு நாட்டையே அழிச்சிட்டாரு. அவங்க பையனுக்கு இந்த தண்டனை தேவதான்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "நீ இவ்ளோ அடமன்ட்டா பேசுவேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. உனக்கு இந்த கெதி வந்து கடவுள் குடுத்தது கரெக்ட்டு தான்." அப்படின்னு சொல்றா. "எதுக்காக நீ இப்படி பேசுற? எங்க நாட்டோட நிலைமை எவ்வளோ மோசமா போச்சு அப்படின்னு சரியில்ல. நீ வந்து உயிரோட இருக்க நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா வந்து நீ அதுக்கேத்த மாரி நடந்துக்கணும். நீ எங்க விஷயத்துல தலையிடலனா நீ உயிரோட இருப்ப. இல்லன்னா நீ உயிரோட இருக்கத்த நான் சொல்ற மாரி இருக்கும். நீ சொந்தக்காரியினால தான் நான் இவ்ளோ பேசுறேன்." அப்படின்னு சொல்லி இன்டைரக்ட்டா ஹீரோயின் என் வழியில குறுக்குல வந்தா நான் உன்ன போட்டு தள்ளிருவேன்னு சொல்லாம சொல்றா. ஹீரோயினும் இனிமே நான் வந்து இங்க வரவும் மாட்டேன். நான் இந்த நாட்ட விட்டே போறேன். அதுக்கு முன்னாடி ஜியாங்க பார்த்துட்டு போலான்னு சொல்லி தான் நான் வந்தேன். அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றா. "சரி புரிஞ்சிருச்சு பார்த்துட்டல்ல. இனிமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லையில. இனிமே சத்தியமா நான் உன் வாழ்க்கைக்குள்ள நான் வரமாட்டேன். அவன நீ ஜாக்கிரதையா பார்த்துக்கோ." அப்படின்ற மாரி ஹீரோயின் சத்தியம் பண்ணிடுறா. "நீ குடுத்த சத்தியத்த நீ மறந்துறக்கூடாது என்னைக்குமே." அப்படின்ற மாரி ஜியாங்கி சொல்றா. இதோட கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. தியா தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கா. சாவ் தான் குடுத்து விட்டுருப்பா. நம்ம ஹீரோயின் யான் யான் தான் இவ. அவ தான் குடுத்து விட்டுருப்பா. என்னால உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே பழசெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கையில, ஃப்ரெண்டுக்காரி குடுத்துட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ நின்றுட்டு இருக்கையில, வானத்துலேருந்து ஏதோ வெள்ள வெள்ளையா புட்கள் வந்து பறந்து வரையில, ஹீரோ வந்து அவன் கையில அது புடிச்சு பார்க்குறான். இது மனிதர்கள் வாழ்ற உலகத்துல இருக்க பூ. இது எப்படி மலை மேலேருந்து பூத்து இந்த பூக்கள் குலுங்குது. இது வந்து நம்ம இம்மோர்டல்ஸ் வேர்ல்ட்ல வந்து பூக்கக்கூடாது. இது எதுக்காக பூக்குதுன்னு தெரியல. இதுக்கான காரணத்த கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கையில, இங்க வந்து ஜுயாங்கி வந்து ரெட் இம்மோர்டல பார்க்க தான் போயிட்டு இருக்கா. அவர்கிட்ட போய் ஒரு ஓவியத்த குடுக்குறா. இந்த ஓவியம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜியாங்க்கு எடுத்துட்டு போயிருப்பா இல்லையா? அப்ப கூட அவங்க அப்பா வந்து தீய சக்தி உடைய போட்டு வந்திருப்பார் இல்லையா? அந்த ஓவியத்த தான் கொண்டு வந்து இவர்கிட்ட குடுக்குறா. "இந்தாங்க இது ரொம்ப யூனிக்கான பீஸு. உங்களுக்காக நாங்க தரோம்." அப்படின்னு சொல்லையில, "இது ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி ஒரு ஓவியத்த நான் பார்த்ததே இல்ல. இத பார்த்து நான் தெகழ்ஞ்சு போயிட்டேன்." அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவ ஜுயாங்கி சொல்றா, "எங்களுக்கு ஒரு நீங்க ஃபேவர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லையில, "என்ன பண்ணணும்னு?" சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. இத மாரி வந்து ஜியாங்க்கு சீக்கிரம் கண் பார்வைய நீங்க வர வைக்கணும் அப்படின்னு இவ சொல்றா. "உனக்கு டிசிப்ளினே தெரியலையே. நாங்க ஒரு லார்ட்ஸ். எங்ககிட்ட இம்மோர்டல்ஸ் கிட்ட இப்படி தான் பேசணுமா?" அப்படின்னு சொன்னோனே அவ என்ன பண்றான்னா, கீழ விழுந்து வணக்கம் வைக்கிறா. திரும்ப திரும்ப ஒரு 4, 5 தடவ வணக்கம் வச்சிருக்கா. "ரொம்ப பயப்படாதம்மா. இது ஜஸ்ட் உனக்கு டிசிப்ளின சொல்லிக் குடுக்குற சக்தி தான். இது உன்னைய வந்து வழிநடத்தும். இங்க இருக்கிற வரைக்கும் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து குயாங்கோ இளவரசி வந்து எல்லார்ட்டயும் சொல்றாங்க. "இன்னைக்கு வந்து ஜியாங் இங்க வரப்போறாரு. நல்லா சுத்த பத்தமா நீட் பண்ணி சீக்கிரம் வைங்க. அவரு வர டைம் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்றதெல்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படியே வந்து அவங்கலாம் வர்றாங்க. ஹீரோயின் கண் கலங்கி ஒரு மாதிரியா தான் நின்டு பார்க்குறா. ஏன்னா அவங்க நாட்டு ஆளுங்க இல்லையா? லவ் பண்ணவங்க கூட அப்படியே பார்க்கையில அவன் அப்படியே நடந்து வரான். கண்ணு தெரியாம. இவ கைய புடிச்சு, "வாங்க இங்க நெறையா வந்து மியூசிக் இருக்கு. உங்களுக்கு தான் மியூசிக் பிடிக்குமே. இங்க நீங்க பிடிச்ச மியூசிக்க வாசிச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லையில, இங்க குயாங்கோ இளவரசி வந்து வாங்கன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. இவங்களும் அவங்களுக்கு பதிலுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அங்க ஹீரோயின் நிக்கையில ஆப்போசிட்ல தான் நின்றுட்டுருக்கா. அந்த ஜியாங்க்கு ஆப்போசிட்ல. ஜியாங் என்ன பேசுறான்? அவன் எப்படி இருக்கான்? அப்படின்ற ஒரு மேட் மாரி நின்டு பார்க்கையில, அவனுக்கு வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வருது. ஆல்ரெடி அது பரிச்சயமான வாசனை மாரி. அத கண்டோனே இந்த வாசனை கண்டோனே அவனுக்கு வந்து யான் யான் ஞாபகம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து ஃப்ரண்ட்ல வர ஆரம்பிக்கிறான். இது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. இவன் ஸ்மெல்ல கண்டு வாரான்னு சொல்லிட்டு, அவ உடனே என்ன பண்றான்னா, அவ சுருக்கு பையில இருக்கிற ஒரு டப்பாவ எடுக்கிறா. அதுல ஆல்ரெடி இந்த நாத்தம் புடிச்ச எண்ணெயெல்லாம் வச்சிருப்பா இல்லையா? அதே மாரி ஏதோ ஒரு ஐட்டம் போல இருக்குது. அதை எடுத்து வந்து இவன் வந்துக்கிட்டே இருக்கான். இவன் எடுத்து என்ன பண்றான்னா, டக்கு டக்குன்னு அத ஓப்பன் பண்ணி தலையில போட்டு கொட்டிக்கிறா. எல்லாமே அப்படி இப்படி தேய்ச்சுக்கிறா. தேய்ச்சதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்ல பார்த்தோனே அவன் ஸ்மெல்ல பார்த்து போயிட்டு இருந்தவன் டக்குன்னு ஸ்டாப் ஆயிட்டான். அது வந்து வேற மாரி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் அவனுக்கு பிடிக்கல போல இருக்கு. ஒரே தும்பலா போட்டுட்ருக்கான். ஒரு மாரி அவனுக்கு வீசிங் வர மாரி இருக்கு. இத மாரி யார் இந்த நாத்தம் புடிச்ச ஸ்மெல்ல போட்டது? அப்படின்றது வந்து குயாங்கோ இளவரசி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து நான் தான்ற மாரி முன்னாடி வரா. "தயவு செய்து இந்த இடத்த விட்டு வெளிய போ." அப்படின்ற மாரி ஹீரோயின சொல்றாங்க. சரி விட்டா போதும் இப்போதைக்கு தப்பிக்கணும்னு ஓடுறா. ஆனா குயாங்கோ இளவரசி ரொம்ப கோவமா பார்க்குறாங்க. இது ஒரு அவமரியாதையா அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து அங்க உள்ள பனியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வரான். வந்துட்டு இத மாரி ஒரு பொய் சொல்ற நான் பொண்ண இந்த உலகத்துல நான் பார்க்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றான். "நீங்க வந்து ஒரு லார்ட். நீங்க வந்து எதுக்காக என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? நீங்க ஒரு இம்மோர்டல். போய் உங்க வேலைய பாருங்க. சாதாரண ஒரு வேலைக்கார பொண்ணுகிட்ட நீங்க இப்படிலாம் வந்து பேசணுன்ற அவசியமே கிடையாது." அப்படின்னு சொல்லையில,
ஏன் வந்து உனக்கு வந்து அந்த ஒரு முத்திரை வந்து ராஜ முத்திரையாச்சே அப்படின்னு கேட்கையில, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது எங்க அம்மா குடுத்தது. இது லோக்கல்ல நாங்க வாங்குனது தான். ராஜ முத்திரையா இருந்தா எங்களுக்கு என்ன தெரியும்? அப்படின்னு சொன்னோனே ஹீரோ குடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த தலையெல்லாம் நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தண்ணிய வச்சு தொட்டி தொட்டு கழுவிட்டு இருக்கா. அப்ப அவ போயிட்டே இருக்கையில, அங்க தான் ஜியாங் நிக்கிறான். அத வந்து ஹீரோயின் பார்க்கல. வந்துட்டு மேலே ஏறையில பார்த்துக்கிட்டு இருக்கா. அவன் நிக்கிறத பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப வந்து சேட் ஆயிடுச்சு. அவன் வழி தவறி இங்க வந்துட்டான் போல இருக்கு. சரி நம்ம கண்டுக்கிறாம போயிடுவோம்னு சொல்லிட்டு போகையில, டக்குனு அது வந்து கைய அறுத்துடுது. ஒரே ரத்தமா வந்துட்டுருக்கு. ஹீரோயினுக்கு மனசு கேட்கல. ஓடி வந்து பார்த்துட்ருக்கா. இது மாரி கையில ரத்தம் வருதுன்னு சொன்னோனே, அவ பாக்கெட்ல இருக்க ஒரு கிளாத்த எடுத்து அந்த கைய ஃபுல்லா சுத்தி விட்றா. அதுக்கப்புறம் சுத்தி விட்டுட்ருக்கையில அவன் கேட்குறான், "தயவு செய்து என்ன கூட்டிட்டு போய் என்னோட ரூம்ல விட்டுருங்களேன். எனக்கு அந்த மியூசிக் வாசிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு தலை வலிக்குது. நீங்க எப்படியோ அந்த ஜாடிய நீங்க கீழ போட்டு உடைச்சிட்டீங்க. உங்களுக்கு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. என்னைய கொண்டு போய் ரூம்ல விடுங்க. என் ரூம்ல ஒரு ஜாடி இருக்கு. அத நான் உங்களுக்கு குடுக்குறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க பனிஷ்மென்ட்லேருந்து காப்பாத்தும்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து ரொம்பவே முடியாதுன்னு ஸ்டெபனா இருக்கா. ப்ளீஸ்ன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். அதுக்கப்புறம் மனசு கேட்காம, "சரி வாங்க கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு கைய பிடிக்கிறா. ரொம்ப ஃபீலிங்கோட தான் பிடிக்கிற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மெடிசன் போடலான்னு சொல்லிட்டு மெடிசன் பாக்ஸ் எடுத்து வைக்கிறா. இது மாரி உங்க குரல கேட்டா ரொம்ப பரிச்சயமான ஒரு குரலா இருக்கு. ரொம்ப தெரிஞ்ச குரலா இருக்கு அப்படின்னு சொன்னோனே, எங்க ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. காலையில ஐஸ் வாட்டர் ரொம்ப குடிச்சிட்டேன். அதனால என் குரல் அப்படி இருக்கு. அது போக வந்து நான் ரொம்ப அசிங்கமா இருப்பேன். நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு அழகாலாம் இருக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா. "நீங்க லியோ நாட்ட சார்ந்தவங்களா?" அப்படின்ற மாரி இவன் கேட்குறான். ஆமான்னு சொல்றா ஹீரோயின். முன்ன பின்ன நம்ம லியோல சந்திச்சிருக்கோமா அப்படின்னு கேட்குறப்ப, நான் ஒரு வேலைக்கார பொண்ணு. நான் போய் எப்படி ஒரு ராஜ அரண்மனைக்குள்ள வர முடியும்? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்கு நீ அப்படி அசிங்கமான பொண்ணுன்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. கண்டிப்பா என் கண்ணு வந்து அவன் முகத்த பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு. உன் குரல் எனக்கு நல்லா தெரிஞ்ச குரலா இருக்கு அப்படின்னு சொல்லல ஹீரோயின் சொல்றா. தெரியாம நான் தண்ணிய சரக்கு வேற அடிச்சுட்டேன். அதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி எப்படியோ இருக்கட்டும். நான் கிளம்புறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவன் சொல்றான், "திரும்ப நீ வா. உன்கிட்ட நான் பேசணும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கேன். வெளியாள் கிட்ட. எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு உன்கிட்ட பேசையில." அப்படின்னு சொல்லையில, "எனக்கு நெறைய வேலை இருக்கு. மத்த வேலைகள்லாம் இருக்கு. இங்க என்னால வர முடியாது." "சரி நான் கிளம்புறேன். எனக்கு இப்ப லேட் ஆயிடுச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்த போட்டு கிளம்பலான்னு பார்க்கையில, அவன் டக்குன்னு புடிச்சிடுறான். புடிச்சுட்டு, "இது மாரி நீ எப்படி இருக்கன்றத நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய தடவிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்கையில, இந்த சைடு வந்துட்டாங்க 2 பேருமே. இளவரசி கத்துறாங்க, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவரோட?" அப்படின்னு சொல்லி கத்தையில ஹீரோயின் பயந்துடுறா. ஐயையோ! இந்த பிசாசுங்க வேற பார்த்துருச்சேன்னு சொல்லிட்டு, "வா உனக்கு வகையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில, அவள எதுவும் பேசாதீங்க. அவள் வந்து நான் வழி தவறி போயிட்டேன். அவ தான் எனக்கு உதவி செஞ்சா. என் கையில அடிபட்டுருச்சு. அவ ஜாடியும் கூட உடைஞ்சிருச்சு. அவ எனக்கு உதவி செஞ்சா. அவள தயவு செய்து முட்டி போட சொல்லாதீங்க. எந்திரிக்க சொல்லுங்க. ஏன் நான் சொன்னா உங்களுக்கு புரியாதா? அப்படின்ற மாரி கத்துறா. இங்க குயாங்கோ இளவரசிக்கு கொஞ்சம் அவமானமா போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயின வந்து இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு குயோங்கா இளவரசி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் வணக்கத்த போட்டு கிளம்பலான்னு போகையில, ஹீரோ சொல்றா, "ஒரு நிமிஷம் இருங்க. ஜியாங்கி நீங்க பின்னாடி இருக்க அந்த குடுவைய எடுத்து அந்த பிளேட்ட குடு. அந்த குடுவ ஆல்ரெடி அந்த பிள்ளைக்கு உடைஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லையில இவ அரை மனசா அந்த குடுவைய குடுக்குறா. "சரி ரொம்ப நன்றி எனக்கு குடுத்ததுக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, "இப்பயாவது என்ன விடுங்கடா நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு வெளிய வந்துர்றா. வெளிய வந்துட்டு, "ஜியாங்கி உனக்கு செஞ்ச சத்தியத்த நான் மீறல." அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க ஜுயாங்கி வந்து குயாங்கோ இளவரசியோட பேசிட்டு இருக்கா. "ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த பிள்ளைய நீங்க எதுவும் சொல்ல வேணாம். அது போக வந்து அவரு ஜியாங் வந்து ரொம்ப கைண்டான பெர்சன் தான். ஆனா இந்த கண்ணு போனதுலேருந்து அவரு கொஞ்சம் ஹார்டா பேசிட்டாரு உங்கள. மன்னிச்சிடுங்க. அவர தப்பா நினைச்சிராதீங்க." அப்படின்னு சொல்றப்போ, "இல்லங்க அவரோட நிலைமை எனக்கு புரியுது. நான் தப்பா நினைக்கல. எங்களுடைய ஆள் மேல தான் தப்பு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு குயாங்கோ இளவரசி என்ன பண்றாங்கன்னா, மேட்ஸ் தங்குற இடத்துக்கு போயிட்டு என்ன நடக்குது சொல்றாங்க. ஹீரோயின அரெஸ்ட் பண்றாங்க. "கொண்டு போய் இவள ஜெயில்ல தள்ளுங்க." அப்படின்னு சொல்லையில, "நான் என்ன பண்ணேன்னு?" ஹீரோயின் கேட்குறா. "அத நீ கேட்கவே கூடாது. நீ ஜெயிலுக்கு போ வேண்டிய ஆள்." அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஜெயில்ல போட்டுர்றாங்க. இப்ப நான் என்ன செய்றது? என் நாட்டு மக்கள நான் எப்படி காப்பாத்துறது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அவங்க அப்பா இறந்தது, அவங்க அண்ணன் இறந்து போனது, இந்த மாரி தேவையில்லாத மக்கள்லாம் இப்படி இறந்து போயிட்டாங்களே! இந்த மாரி அந்த விளக்க நான் எப்படி கண்டுபிடிச்சு, டீமன்லாம் எப்படி அழிக்க போறேன்? எனக்கு யார் உதவி செய்ய போறா? அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில, இங்க வந்து பெங் வந்து வந்துடுறான். வந்துட்டு, "இங்க வா உன்ன காப்பாத்துறதுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு கேட்கையில, "யார் வரப்போறா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அசால்ட்டா இருக்கா. ஆனா வர்றது யாருன்னு பார்த்தா, நம்மளுடைய வந்து "உன்னைய காப்பாத்தணும்னா, நீ எனக்கு ஏதாவது குடுக்கணுமே" அப்படின்னு சொல்லயில, "வேணா நான் என்னையவே உங்களுக்கு குடுத்துடுறேன். தயவு செய்து என்ன காப்பாத்துங்க." அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் "என்ன சொன்ன?" அப்படின்ற மாரி திருப்பி பார்க்குறாங்க. "நீ சொன்னத நான் மறக்கல. என் மனசுல கண்டிப்பா வச்சுக்கிருவேன்." அப்படின்னு சொல்லயில, "அப்படி நான் சொல்லல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சொன்னது சொன்னதுதான். என்ன சொன்னியோ அது கண்டிப்பா செய்யணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் மந்திரத்த யூஸ் பண்ணி அந்த பூட்ட உடைச்சிடுறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியே வரையில அங்கே ஆட்கள் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போட்டுட்டு இருக்கிறத பார்த்து இவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தி பேவை வந்து ஸ்பீடாக அந்த இடத்த விட்டு ஓட செய்கிறான். இது மாதிரி அவன் குடு 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 குடுன்னு ஓடிடுறான் அந்த இடத்த விட்டு. எதுக்காக அவன் மேலே இப்படி ஒரு மந்திரத்தை பயன்படுத்துனீங்க, அவன் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் ஹீரோ சொல்கிறான், சரி இதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லல. அதெல்லாம் முடியாது, எதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகி கேட்குறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த விளக்க ஹீரோயின் எப்படி எடுக்க போகிறாங்க, ஹீரோயினுக்கு எப்படி லெவலாம் டெவலப் ஆக போகுது, ஹீரோவோட 1000 வருஷ காதல் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆச்சு, எல்லாமே டீட்டெயில்ஸாக அடுத்தடுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.